ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கழித்து உங்களோட லாங் வீடியோவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மாதம் பிறந்துட்டாலே போதும் பண்டிகை, அப்புறம் ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வரும். செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் சமயபுரம் மாரியம்மனுக்கு மாலை போட்டு போயிருந்தாங்க ஒரு குரூப்பாக. அவங்களோட சேர்ந்து நானுமே திடீர் பயணமாக போயிருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள், லாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த காலம் இந்த காலம் அப்படிலாம் இல்லை, எந்த காலமே இந்த மருதாணிக்குரிய மவுஸ் குறையவே குறையாது. திருவிழா அப்படின்னாலே இந்த மருதாணி கையில் இருந்தால் தான் சும்மா களைகட்டும். ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கெலாம் வச்சு விட்டுட்டு நான் கொஞ்சம் லேட் நைட் அப்புறம் தான் வச்சேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வழக்கமான டிசைன் வேணால் ஹார்ட் டிசைன் வேணும்னு குட்டீஸ் கேட்டனால அவங்களுக்கு ஹார்ட்டு ஒரு கையில் ஒரு கீழே நம்ம வழக்கமாக போடுற அந்த டிசைனுமே போட்டாச்சு. நம்ம டிஃப்ரெண்ட் ஆச்சு. வழக்கமாக போடுற டிசைனும் இல்லாமல் ஹார்ட் டிசைன்லாம் வித்தியாசமாக ஒரு பூ போட்டிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க. ஆனால் ஒரு 30 இயர்ஸ் ஆகிட்டாலே பார்த்திங்கன்னா பெருசாக ஊர் சுற்றணுன்ற ஆர்வம்லாம் எனக்கு என்னமோ குறைஞ்சிடுச்சு. இப்போதைக்கு ஆன்மீக பயணமே ஒரு அமைதியான பயணமாக, சூப்பரான பயணமாகவே எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் யாருக்காவது இப்படி ஃபீல் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீ என் கூட ஷேர் பண்ணி. கடைசியாக நம்ம புஜ்ஜிக்கு மொட்டை அடிக்க போனோம்ல, அப்போ தான் புளியோதரை செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சேம் அதே மெத்தட், அதே மெஷர்மெண்ட் போட்டு இன்றைக்கி ஆனால் 5 kgக்கு பண்ண போகிறோம். அன்றைக்கி நம்ம ஃபேமிலி மட்டும்தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி, அக்காவோட ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 மெம்பர்ஸ்க்கு மேலே அப்படின்றதுனால 5 kg புளியோதரை ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேவையான ரசம் நானும் மாமாவும் நைட்டே ரெடி பண்ணிட்டோம். நம்ம மாமா புளியோதரைனா வேறு லெவலாக இறங்கிடுவாங்க. அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகிடுச்சுங்க. அதிகாலை ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோடனே நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு மட்டும் நான் ஒரு 5 kg நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. புளியோதரை மிக்ஸ் போட்டு கிளறி வச்சுட்டு நான் டக்கு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். உலகத்தில் நம்ம எங்கே வேணாலும் சுற்றலாம், ஆனால் நம்ம குடும்பத்தோடு போகிற குட்டியான ஒரு ட்ரிப்பில் இருக்க சந்தோஷம், மன அமைதி எங்கேயுமே கிடச்சிடாது. அதை தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குட்டியாக ஒரு ட்ராவல்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ ஃபேமிலி எல்லாமே வந்ததுக்கப்புறம் கிளம்பிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா குட்டீஸ் நல்லாவே தூங்கிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் மீட் பண்ணுறனால நல்ல ஜாலியாக பேசிக்கிட்டே டைம் போயிடுச்சு. ஒரு 4:30 போல் பார்த்திங்கன்னா பூஞ்சாலை அப்படின்ற ஸ்பாட்டில் ரீச் ஆகிட்டோம். அங்கே சாமி நல்ல அலங்காரம் பண்ணி நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது நல்ல ஆட்டம் பாட்டத்தோடு செம்ம ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டே போனோம். முதல் முறையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த ஆன்மீக பயணமும் நல்லா தான் இருக்குங்க. பாத யாத்திரைலாம் போகிறாங்களா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இருந்த ஸ்பாட்டுக்கும் கோவிலுக்குமே அது ஒரு வைப்ரேஷன்லேயே போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தது, டிஸ்டன்ஸே தெரியல. நல்லா ஆட்டம் பாட்டத்தோடு அது ஒரு மாதிரி ஜாலியாக போயிடுச்சு. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் டீலாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஆனால் அக்கேஷ்னலாக இந்த மாதிரி வெளியே போகிறப்ப தலை வலிக்கும் பாருங்கள். அப்படி ஸ்ட்ராங்காக ஒரு டீ எடுத்து அடித்தோன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே கோவிலில் ரீச் ஆகிட்டோம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு கோபுரம். கொஞ்சம் டயர்டாகவே இருந்தனால சரி ரெஸ்ட் எடுப்போம், காலையில் வெள்ளனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னரை ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. நம்ம அக்காவோட ரிலேட்டிவ்ஸுமே பார்த்திங்கன்னா இட்லி, தக்காளி சாதம்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதை ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டோம். புளியோதரை காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பெரிய தார்ப்பாயை விரிச்சிட்டு 4 மணி நேரம் தான் நான் படுத்துடலான்னு தான் படுத்தோம். ஆனால் கொசுக்கடியில் சுத்தமாக கண்ணே தூங்க முடியல. அதனால் கொசு பூத்திலாம் பொருத்தி வச்சுட்டு இருந்தாங்க. எப்படியாவது சமாளித்து ஒரு மேக்ஸிமம் 1 hour தூங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எப்படின்னு தெரில, குட்டீஸுக்கெலாம் செம்ம ஜாலி. நைட் ஃபுல்லாக விளாண்டுட்டு தூங்கவே இல்லை. காலையில் வெள்ளை நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமியை பார்க்க போயிட்டோம். தரிசனமும் நல்லபடியாக பண்ணிட்டு வந்தாச்சு. நல்லா தான் நைட்டு தூங்குனாங்க. என்னன்னே தெரில, காலையில் எந்திரிச்சு பயங்கரமான அழுகை, கிராங்கியாக இருந்தாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ளாட்டி நமக்கு பிபிலாம் எகிரிடும். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு அடுத்த பிளானாக சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி அங்கே விட்டாச்சு. சின்ன கோவிலாக இருக்குன்னு தான் நினச்சேன். உள்ளே போய் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க.
எக்ஸாக்டாக ஊர் பார்த்திங்கன்னா அக்கரைப்பட்டின்னு நினைக்கிறேன். சமயபுரத்துலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். உள்ளே வந்து வீடியோலாம் அலௌடு கிடையாது, அதனால் பெருசாக எதுவும் கவர் பண்ணலை. பயங்கரமான டயர்ட் நைட்லாம் தூங்காதனால தூங்கி விழுந்துட்டு இருந்தேன். அடுத்து என்ன பிளான்னு பார்த்தா கல்லணை டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் தான் இருக்குது. இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு இந்த கல்லணை டேமை வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன். பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் விசிட் பண்ணணும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணி சத்தத்தை கேட்டாலே நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அதுவும் இந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீன் அப்படியே வச்சுட்டு அந்த தண்ணியில் உட்காந்து சாப்பிட்டா ஆஹா என்ன சுகம்ன்றீங்க, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்புறம் என்ன, நம்ம பயணம் இனிதே நிறைவடைந்தது. நம்ம புஜ்ஜிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு டாய் வாங்கணும்னு நினச்சேன். இந்த மரக்கட்டையிலே இந்த உரல் கல் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை வந்து தேடி பிடிச்சி இந்த வாட்டி வாங்கியாச்சு. அதை தான் வந்து புஜ்ஜி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசில் என்கிட்ட இருந்த ஒரே டாய் இது தாங்க. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இணைந்திருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுது புஜ்ஜிஸ் மாம். டாடா பை பை, டேக் கேர்.